உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். வருகிற மே மாதம் 1, 2 நாளும் நீங்க எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த நியூமராலஜி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கட்டணம் வந்து ரூ. 2400 மட்டும் தான். 2 நாளைக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் லைவ் Q&A செக்ஷன் இருக்கு. நீங்க எந்த விதமான கேள்வியாக இருந்தாலும் வகுப்பு முடிந்தவுடன் என்னுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு கேள்வியெல்லாம் கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான நம்பரை இயக்குனா நம்மளுக்கான செல்வ செழிப்பையும் அதிர்ஷ்டத்தையும் திறந்து கொள்ள முடியும் அப்படின்றத நீங்களே கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இந்த கிளாஸை விட்டு உங்களை அனுப்புவேன். அதனால கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த கிளாஸ் அப்படின்றது நான் வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கக்கூடிய வகுப்பு. ஸோ அதனால தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப லிமிடெட் சீட் தான் இருக்கு. கலந்துக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. எந்த நம்பரை இயக்கும் போது நம்மளுக்கான அதிர்ஷ்ட காட்சி இருக்கும், எந்த நம்பரை இயக்குனா நமக்கான பண வரவு வரும், எந்த நம்பர், எந்த மொபைல் நம்பர், எந்த பின் நம்பர் வச்சா கிட்ட இருக்க காசு செலவாகாது, நம்பர் இதெல்லாம் பண்ணுமா, அது எப்படி பண்ணுது, அது ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரி நிறையா ஜோதிட ரீதியாகவும் சயின்டிஃபிக்காகவும் உங்களுக்கு ஜாதகமே தெரியாட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கு பிறந்த நேரம் தெரியாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பிறந்த டேட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த எண்கள் எப்படி மேஜிக் பண்ணும், இல்லை அந்த எண்ணை வைத்துக்கொண்டு எப்படி உங்களுக்கான அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கான வாய்ப்புகளையும் நிரந்தரமான வேலையையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடு எண்கள் பற்றிய சூட்சம ரகசியமாக இந்த வகுப்பு இருக்க போது. இது முழுக்க முழுக்க என்னுடைய ரெட்ரோ மக்கள் பயனடையணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான். ஆல்ரெடி நிறைய ஃபில் ஆயிடுச்சு. லிமிடெட் சீட் தான் இருக்கு. யாரெல்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த எண்ணை நீங்கள் பயன்படுத்தும் போது நான் அடிச்சு சொல்வேன், என்ன 21 நாட்களுக்குள் உங்களுக்கான வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடைசி 1 மணி நேரம் உங்களுக்கும் எனக்குமான ஒரு கலந்துரையாடலோடும் ஒரு கேள்வி பதிலோடும் இந்த செக்ஷன் வந்து மூவ் ஆக போது. மே மாதம் 1, 2 சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதை தாண்டியும் வாழ்நாள் முழுவதும் அசஸ் பண்ணிக்கிற மாதிரி ரெக்கார்ட் கிளாஸ் கிடைக்க போகுது. மற்றவங்க மாதிரி 3 மணி நேரம் 3 மாதம் 6 மாதம் அப்படிலாம் இல்லை. ஏன்னா படிக்கிறது அப்படின்றத தாண்டியும் யாருக்கு என்ன போய் சேரணுன்றதை மீனாட்சி முடிவு பண்ணுறா. அதை நான் ஆணித்தரமாக நம்பக்கூடிய ஆள். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து அதற்கான விடியலை பிரபஞ்சம் ஓப்பன் பண்ண ரெடியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறவங்க வரும்போது நான் சொல்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் பிளாக் கலர் கேண்டில் இல்லாட்டி ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துட்டு வாங்க. மிச்சத்தை எப்படி மேஜிக் பண்ணும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சரி வாங்க, இப்போ இந்த மே மாத பலன்களுக்குள் போகலாம். எல்லா கிரகமும் சூப்பர். இது வரைக்கும் ஒரு 4 மாதம் அப்படியே நான் மட்டும் இல்லை, எல்லா ஜோதிடர்களுமே கொஞ்சம் அப்படியே தடுமாறி என்னடா உலகத்தில் நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரியான சூழல்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருந்த நேரத்தில் இந்த மாதத்திலிருந்து எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சரியான யோகம் மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அட போங்க மேடம், சும்மா சும்மா இப்படியே சொல்லிட்டே இருக்கீங்கன்னா அப்படி இல்லைப்பா. ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து கோச்சார பலன் தான். இந்த கோச்சார பலன் உங்கள் சுயஜாதகத்தோடு சேர்ந்து இயங்கும் போது தான் அதற்கான வாழ்வியல் கொடுப்பனையை கொடுக்குமே தவிர சும்மா நான் சொன்னோன்னே வந்து கோடி கோடியாக கொட்டினா நான் நேரம் கோடீஸ்வரியாக இருக்கணும். கிளியர். அந்த வகையில் இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மே மாதம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பிளானரி போர்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அஸ்யூஷுவல் மிஸ்டர் சூரியன் ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று அப்படியே அழகாக வந்து மேஷ வீட்டில் உட்காந்துருக்காரு. அதோடு சேர்ந்து புதனும் இருக்கார். இத்தனை நாள் நீச்சமாக இருந்த புதன் அப்படியே நீச்ச பங்கமாகி அப்படியே ஒரு மாதிரி இருந்த புதன் அப்படியே அழகாக வந்து புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மே மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். சூரியன் புதன் சேர்ந்து மேஷம் அப்படின்ற வீட்டில் இருக்காங்க. பக்கத்தில் என் வீட்டில் நான் ராஜா தான், கிங்கு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்கிரன் ஆட்சி பலம் வாங்கி உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மிதுனத்தில் குரு உட்காந்துருக்காரு, தயாரா இருக்காரு. எப்படா சான்ஸ் கொடுப்பீங்க, பை பை சொல்லிட்டு நான் கடகத்தை நோக்கி என்னுடைய உச்ச வீட்டை நோக்கி நான் போக வேண்டும் அப்படின்னு கெட் ரெடி அப்படின்ற மாதிரி அப்படி உட்காந்துருக்காரு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் இந்த மாதம் இனிதே பிறக்கிறது. எனக்கான வாய்ப்புகள் எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னுடைய குடும்பத்திற்காகவே அத்தனை தியானம் செய்ய காத்திருக்கும் கும்பராசினியர்கள். கும்பராசினியர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் அப்பாடன் 5ஆம் இடத்துல இருந்த மிஸ்டர் குரு அப்படியே போய் நகர்ந்து 6ஆம் இடத்தை நோக்கி பயணப்பட போகிறார். சத்ரு சம்கார நாசம் நடக்க போகுது. உடலால பட்ட கஷ்டம், மனசால பட்ட கஷ்டம், பணத்தால பட்ட கஷ்டத்திலிருந்து வெளில வர போறீங்க. என் குடும்பத்துக்கு அதை பண்ணிட்டான், இதை பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான், இதை விட்டேன், யாரெல்லாம் மனசால கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் தவிடுபடியா போகுது. குரு போய் உட்கார போறார். எல்லாத்தையும் அப்படி நிவர்த்தி பண்ணிடுவார். நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு கும்பத்துக்கு. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் போன மாதமே சொன்னேன், அடுத்த 3 மாதத்துக்குள்ள ஒன்றா ஃபாரின் போயிடுவீங்க, இல்லை ஃபாரின்ல இருந்தால் இங்கே வந்துடுவீங்கன்னு. ஜூன் மாதம் ஃபாரின் போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளையோ இல்லை நீங்களோ போயிட்டு வருவீங்க, வேற ஊர் வேற மாநிலம் போவீங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் 100 விழுக்காடு உண்டு.
கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வேலையில் ஒரு சின்ன ஒரு ஷேக் நடக்கலாம். கவனமா இருக்கணும். வேலையில கவனமா இருக்கணும். பேப்பர் போட்டு கோவப்பட்டு வெளில வந்துராதீங்க. கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கோவத்த கண்ட்ரோல் பண்ண இந்த தடவ கொஞ்சம் அதிகமா கோவம் வரும். சூரியனுடைய பொசிஷனும் சரி, மத்ததும் சரி கொஞ்சம் உங்கள கோவப்படுத்தும். வீட்ல இருக்கவங்களே டார்ச்சர் பண்ணுவாய்ங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கும்பம். கும்பராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவ பணத்துல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். உடனே கோடியெல்லாம் கிடைக்கும். நாளைக்கே கடன் இதெல்லாம் நான் இல்ல யாருமே சொல்ல முடியாது. நீங்க அஸ்ட்ராலஜர் சொல்லிடுவீங்களா? முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப செலவான நேரத்துல செலவு கம்மியாகும். எப்போ 15ஆம் தேதி வரைக்கும். ஆனா ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் எழுதி வச்சுக்கோங்க. எப்படி போச்சு, ஏன் போச்சுன்னு தெரியாத அளவுக்கு காசு விரயமாகும். ஆனா முன்கூட்டியே பிளான் பண்ணி செக்லிஸ்ட் எடுத்துட்டு கடைக்கு போறதுன்னா போங்க. பெட்டர் இல்லாட்டி வீட்ல இருந்துருங்க. அவ்வளோதான். பணம் தாறுமாறா செலவாகக்கூடிய நேரமா தான் இருக்கு. ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறமா. ஏன்னா சுக்கிரன் போயிட்டு புதன் வீட்ல உட்காந்துருவாரு. குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும், குழந்தைங்க ஊருக்கு போறாங்க, குழந்தைங்களுக்கு புக்கு கட்டணும். ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்ததோட இந்த தடவ கூட குழந்தைகளுக்காகன்னு செலவுகள் அதிகரிக்கும். யாருக்கு? கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நெறைய நல்லவை எல்லாம் கூடி வரப்போகுது. ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை சரியா போகுது. ஹெல்த்தியா இருக்க போறீங்க. ஆனா தலைக்கு மேல இருக்க ராகு கொஞ்சம் கவனம். இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாதீங்க. மிட் ஏஜ்ல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க கவனமா இருங்க. நெறைய பேருக்கு திருமண பிராப்தி கிடைக்க போகுது இந்த தடவ. 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. கண்டிப்பா திருமண யோகம் காத்திருக்கு. எனக்கு 20 வயசாச்சு, 30 வயசாச்சு மேட்ரிமோனில குடுத்து எனக்கு நடக்கவே இல்லன்னா, இந்த தடவ நடக்கும். திருமணத்திற்கான வாய்ப்புகள் கூடும். அனுகூலம் கிடைக்கும். தெய்வ கடாட்சியம் கிடைக்கும். ஏதோ ஒரு பூஜையில, ஹோமத்துலலாம் கலந்துப்பீங்க. அதன் மூலமாக அனுக்கிரகம் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குதூகலமா இருக்கிறதுக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது. குழப்பங்கள்லாம் தீர்ந்து குதூகலம் ஆரம்பிக்க போகுது. கொஞ்சம் வெளிநாடு, வெளியூர்ல இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க உடல்நிலையும், மனநிலையும் பார்த்துக்கோங்க. திடீர்னு திருப்பங்கள் நிகழலாம் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு. உள்நாட்டுல இருக்க கும்பராசிக்காரர்களுக்கு பெருசா ஒண்ணும் நெகட்டிவா இல்ல. வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா கவனமா இருந்துக்கோங்க. பேச்சை தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க ரொம்ப கவனமா இருக்கணும். கொஞ்சம் உடல் சோர்வு எட்டி பார்க்கும். யாருக்கும் தெரியாம சில சமயம் ஏன் எனக்கு மட்டும் இப்படின்ற மாரி இருக்கும். கால் வலி தான்ப்பா முட்டியிலிருந்து கீழ வரைக்கும் ரொம்ப பெயினா இருக்கும். 15 தேதிக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஹெல்த் வைஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். சுக்கிரன் வீட்டுக்கு போனப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். சூரியன் சுக்கிரன் வீட்டுக்கு போறோம். ஆஃப்டர் 15 தேதிக்கு மேல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். நல்ல மருத்துவம் தேடி வரும். ஓரளவுக்கு பிரச்சனை எல்லாம் சரியாகிட்டே இருக்குன்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஸோ கும்பத்த பொறுத்தவரைக்கும் இந்த தடவ இந்த வருடமே எனக்கு தெரிந்து யாருக்கு டாப் மோஸ்ட் தமிழ் புத்தாண்டுன்னு பார்த்தா கும்பத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். நல்லா இருக்க போறீங்க. எத பத்தியும் கவலைப்பட வேணாம். குழம்பிக்காதீங்க நீங்களா. ஏன்னா ஒண்ணு இல்ல. ஒவ்வொன்லயுமே தனித்துவமா இருக்கக்கூடியது கும்பம் தான். அங்க சதயம்ன்ற ராகுவுடைய நட்சத்திரம் பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல வேலை செய்யும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு. நீங்களா மனச போட்டு குழப்பிக்காம இருந்தா போதும். மத்ததெல்லாம் தன்னால் நடக்கும். பண செலவு இருக்கு. கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க இந்த மாசம். படிக்கிற கும்பராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. நான் போன தடவ நெறைய பேர் சொன்னேன். கும்பராசிக்கார குழந்தைங்க இல்ல கும்பராசிக்காரர்கள் கண்ணாடி போட வேண்டிய நேரம் வரலான்னு. பிள்ளைகள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். கும்பராசிக்கார பிள்ளைங்க இருக்காங்க. 10 வயசுக்குள்ள இருக்காங்கன்னா, எங்கேயாவது மேல கீழ விழுந்து அடிபடுறதுக்கான நேரம் இருக்கு. கவனமா பிள்ளைங்கள பார்த்துக்கங்க. 20 வயதிலிருந்து 40 வயசுக்குரிய கும்பராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் கூடி வரப்போகுது. 30 வயசாச்சு, 32 வயசாச்சு கல்யாணம் நடக்கலையா? இந்த தடவ கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும், ஒரு நம்பிக்கையும் பிறக்கும். 2வது குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்ல 2ஆம் குழந்தைக்கு உடல்நிலை பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமா பார்த்துக்கங்க. புது வீடு, இடம் வாங்குறதுக்கான போய் பார்ப்பீங்க. அதற்கான முயற்சிகள்லாம் சக்சஸ் ஆகும். இல்ல ஏதாவது ஒரு இடத்த வித்து பணம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரருக்கு வேலை பளு அதிகரிக்கும். நம்ம சொல்றத வீட்ல கேட்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. கும்பராசிக்காரங்க உங்க எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாதீங்க. யாரையும் மாத்த நீங்க பொறக்கல. யாரையும் மாத்தவும் முடியாதுன்றதான் உண்ம. அதுக்கு பெட்டர் நீங்க டென்ஷன் ஆகி நீங்க பிபி ஏத்திக்கிறத விட்டுட்டு, உங்க வேலைய பார்த்துட்டு போறது பெட்டர். ஒரு ஃப்ரெண்டா சொல்றேன். தயவு செஞ்சு ஏன்னா 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரருக்கு ஒரு சின்ன வீட்டுக்குள்ள பஞ்சாயத்து வரலாம். டிஷ்ஷும் டிஷ்ஷும் டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டெல்லாம் விளையாடலாம். அட போங்க மேடம் எப்பயுமே அப்படிதான் இருக்குன்னா, ஹைஃபை பண்ணிக்கங்க. பழகிடும். சரியா? விதி ஒண்ணும் பண்ண முடியாது. எதிராளி கை ஓங்கி இருக்கும். நம்ம கை கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சூரியனுடைய பொசிஷன் அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் வீட்டில் விட்டு கொடுத்து போகணும். 40லேருந்து 60 இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்க வீட்ல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. தேவையில்லாம நீங்களா டென்ஷன் ஆயிக்காதீங்க. நெறைய விஷயத்த லேர்ன் பண்ணிப்பீங்க இந்த தடவ. புதுசு புதுசா கத்துப்பீங்க. அது வாழ்க்கையில இம்ப்ரூவ்மென்ட் பண்ணுவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சக்சஸ குடுக்கும்.
கும்பராசிக்காரங்க பிள்ளைகள் மூலமா அனுபவிச்ச தொல்லையிலிருந்து வெளில வருவீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நெகட்டிவிட்டி உங்கள விட்டு வெளில போறத நீங்களே உணர்வீங்க. சூப்பரா இருக்க போறீங்க கும்பராசிக்காரங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கவனமா இருந்துக்கோங்க. சாப்பாடு விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. சூடான விஷயம் சாப்பிடும்போது கவனமா இருங்க. நெறைய தண்ணி குடிங்க. முடிஞ்சா கோயில்களுக்கு இளநீர் வாங்கி அபிஷேகத்திற்கு குடுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இருந்த பண கஷ்டமும், மன கஷ்டமும் தீர்வதை கண்கூடாக உணர்வீர்கள். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, கும்பராசிக்காரங்க நெறைய பலூன் பார்ப்பீங்க. பாராசூட் பார்ப்பீங்க. நெறைய பணவரவு வரப்போகுது. நெறைய இந்த தடவ கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும்னு சொல்லலாம். நெறைய வேலை பளு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டயர்ட் ஆவீங்க. அதனால கொஞ்சம் நெறைய எனர்ஜிக்கு ட்ரிங்க்லாம் எடுத்துக்கோங்க. மத்தபடி பணம் காசுல எந்த பிரச்சனையும் இருக்காது. சுப விரயம் தான். எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்க்காத அமௌண்ட் பணம் கிடைக்கும் இந்த தடவ கும்பத்துக்கு. அதுவே மிகச்சரியான யோகத்த குடுக்கும். நல்ல காலம் ஆயிடுச்சுப்பா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத பத்தியும் கவலைப்பட வேணாம். சூப்பரா இருக்க போறீங்க. இந்த நிமிஷத்துல இருக்கிற மாரி நம்ம 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டோம். பிளானட் மட்டும் அப்படியே இருந்துருமா? கும்பம் தன்னுடைய வாழ்நாள் வெற்றிக்கான ஒரு வித்தை போடக்கூடிய மாதமா இந்த மே மாதம் இருக்கு. ரொம்ப சரியா இருக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு கும்பராசிக்காரங்க பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சவங்க வீட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டு செவ்வரளி பூ கொடுத்துட்டு வாங்க. கடன்லாம் நெறையா இருக்குன்னா, ஆட்டோமேட்டிக்கா தீர்ந்து போயிடும். ஹெல்த் விஷயத்துல பிரச்சனையா இருக்குன்னா, செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள செவ்வரளி பூ வச்சு மண் விளக்குல விளக்கெண்ணெய், நெய்யி ஊத்தி விளக்கேற்றி பாருங்க. உடல் ரீதியாக இருந்த பிரச்சனை சரியா போயிடும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொண்டாட்டங்கள் நிறைந்த மாதமாக இனிதே மலர காத்திருக்கிறது.